ஜெய் பீம் அறத்தியின் யோகேஷ். அகமண முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அகமண முறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வர்ணத்திற்குள்ள ஒரு வகுப்புக்குள்ள இன்னும் தெளிவா சொல்ல போனா சாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது கலப்பு திருமணம் பண்ண மறுக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த வர்ணாசிரமமும் இந்த மனுநீதியும் பெண்களோட உடலுக்குள்ள பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ உள்ள கொண்டு திணிக்குது. இதை எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா தான் பாக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி பெண்களை இந்த வர்ணாசிரமமும் இந்த மனுநீதியும் கட்டமைச்சு வச்சிருக்கு. அதனாலேயே பெண்களுக்கு பல அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்க அதாவது இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அப்படின்னா கல்வி ரீதியான, அறிவு ரீதியான அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டுப்பாடுகளை அந்த மனுநீதி வர்ணாசிரமம் அவங்க மேல தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே வந்துச்சு. இந்த கொடுமைகள்லாம் எதன் அடிப்படையில எதுக்கு நடந்தது அப்படின்னா இந்த வர்ணாசிரமத்தையும் இந்த கட்டமைப்பையும் இந்த கோட்பாட்டையும் பாதுகாக்கிறதுக்காக பெண்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு, இந்த சாதியை ஒழிக்கணும், இது எல்லாத்தையும் அழித்தொழிக்கணும் அப்படின்னா அதாவது புறமண முறை வேணும், அதாவது கலப்பு திருமணம் பண்ணணும்னு பாபா சாஹேப் சொல்றாங்க. அதே சமயத்துல சமத்துவத்தை பேணக்கூடிய இந்த மத மாற்றமும் அவசியம் சொல்ல வர்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல சமத்துவத்தை பேசினா வெட்டுவாங்க, இயற்கையான காதல நாடக காதல்னு சொல்லுவாங்க, சகோதரத்துவத்தை பேசினா தேச துரோகின்னு சொல்லுவாங்க, ஒற்றுமையை பேசினா முட்டாள்னு சொல்லுவாங்க, சாதி பெருமை பேசினா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நன்றி.